What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. So இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா தென்காசியில் இருக்கேன். லாஸ்ட் வீடியோ what the fuck, சரியான பனி. ஸோ இப்போ வந்து தென்காசியில் இருக்கேன். தென்காசியிலேருந்து ரோஸ் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரோஸ் மலா ஆக்சுவலாக அது மலையாளத்தில். ரோடெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊரில். அவுட்டர் ரிங் ரோடெலாம் வரப்போகுது. ஸோ ரோஸ் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போகலான்னு போயிட்டுருக்கோம். நான், விக்கி, தீபக் 3 பேர் நாங்கள் போயிட்டுருக்கோம். கம்மி தான், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா, மிஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும்னு காலையிலே கிளம்பிட்டோம். ஆனால் ரோஸ் மலை ஓப்பன் ஆகிறதே ஒரு 9 அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ மீன் என்ட்ரி. அது ஒரு வியூ பாயிண்ட்டு ரோஸ் மலைன்றது. நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, சரி இன்றைக்கி சண்டே தான், போகிற வழியில் கொஞ்சம் எங்கேயாவது வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ரோஸ் மலையும் பார்த்துட்டு ஒரு 9-10 ரிட்டர்ன் வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த டைமுக்குள்ளே வந்துடுவோம்னு நினைக்கிறேன். பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஏன்னா நான் சென்னையிலேருந்து வந்ததுனால பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை. ஆல்ரெடி ரிசர்வில் 50 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்சே இருக்குது. பெட்ரோல் மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு, ஸோ நான் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். 500ண்ணா. பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. 500 பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து அபவுட் ஒரு 1 hour ரைடு. இந்த 1 hour எப்படி 2 hours ஆகணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளான். கிளைமேட் ஆக்சுவலாக இப்போதைக்கு நல்லா இருக்குது. பட் இன்னும் ஒரு 10-15 days தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் லக்கிலி மிஸ்ட்டு வந்து இன்னும் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில். நான் நேற்று சென்னையிலேருந்து வரும்போதும் சரி, இல்லை இப்போ காலையில் பார்க்கும்போதும் சரி, ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் மிஸ்ட் இருக்குது. அநேகமாக ஒரு லாஸ்ட்டு 10 நாளாக இருக்கும் அந்த மிஸ்ட் இருக்கிறதுக்கு. என்னடா சிஎம் ப்ரோ, சிஎம் மூஞ்சே கட் பண்ணி வச்சுருக்காங்க. பினராயி விஜயன் மூஞ்சையே ஃப்ரண்ட்டில் கேஎஸ்ஆர்டிசியில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கூலிங் இருக்குது, நல்ல ஒரு கூலிங் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் சம்மர் அப்படின்றதுனால அந்தளவுக்கு கூலிங்லாம் இல்லை வீட்டிலலாம். ஆனால் வெளியில் நல்ல கூலிங் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சேனல் வந்து 4950 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற டைமில். இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு போடுவேனா இல்லை மற்ற வீடியோஸ் ஃபஸ்ட்டு போடுவேனான்றது எனக்கு தெரில. பட் ஜஸ்ட் இன்கேஸ் இஃப் திஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட், ஒரு 50 பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா 5000 ரீச் பண்ணிவிடுவேன். பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. ஸோ தீபக் வந்து ஆக்சுவலாக வேறு பைக்கில் வரல, என் கூட தான் பில்லியனாக வந்துட்டுருக்கான். டூட் இஸ் ஜஸ்ட் 17 years old. அதனால அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை. ஸோ விக்கி பின்னாடி வந்துட்டுருக்கான். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், மலை ஏற போகிறோம். இந்த மிஸ்டை பார்த்தா எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் ரைடு போகணும் போல் இருக்கு. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. மலைக்கு மேலே ஒரு டீ கடை இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா, கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்த்தோம், இப்போ தெரிஞ்சது அந்த கடையில் தான் டீ குடிக்கலான்னு இருக்கோம். எஸ், பெண்டுக்கு வந்து விட்டோம்.
ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, நம்ம இந்த பொன்முடி சைட்லாம் போனோம்னா நிறையா ரைடர்ஸை பார்க்கலாம். லாஸ்ட் டைமே நான் நோட்டீஸ் பண்ணேன், சண்டே அப்படின்னா நிறையா பேர் வரானுங்க ரைடு. எப்படி ஏறுது பாருங்கள், சாவற்ற ரோடு. சன்ரைஸ் ஆகிவிட்டது. அப்பா, ஒரு காஃபி அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கிற கேப்பில் ஒரு 10-15 லாரி முன்னாடி போயிடுச்சு. இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடும். அவரு ஆட்டத்தை பார்த்தலாம் அவருக்கு. We are officially entering into the mist. சுத்தி மிஸ்ட். Nice. I like the mist. நல்ல மிஸ்ட் இருக்கு ஆக்சுவலாக. லெஃப்டில் ஒன்றுமே தரல, பாதி இடம் மிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. டைம் ஆல்மோஸ்ட் 7:30. யூஸ்வலாக மிஸ்ட் இருக்கும், பட் இந்த டைமுக்கு இருக்கிறது கொஞ்சம் பயங்கரம் தான். மேலெலாம் நல்ல மிஸ்ட் இருக்கு. Habibi, come to Achangovil. Achangovil is under mist. என்ன தெரியுது? மழை பெய்யுதுல, மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது எனக்கு, இங்கே உன் மூஞ்சுக்கு முன்னாடி தெரியுது. அது ஃபாரஸ்ட்டு, இது ஃபாரஸ்ட்டு. அடி நொறுக்கிடுவாங்க நம்மளை. ஸோ இதுதான் ரோஸ் மலையோட என்ட்ரி பாயிண்ட்டு. மணி 8 ஆகுது. அநேகமாக விடுறாங்கன்னு நினைக்கிறேன். தலைவன் என்ன முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நடக்கான். சீட்டு டயரை வச்சுட்டு இந்த ரோட்லலாம் வரவே கூடாது. அது ஒரு அவ்வளோ மட்டியான டயரு 450ல்.
இந்த ரோடெலாம் நல்லா தானே இருந்துச்சு, இப்போ மோசமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வரும்போது நல்லா இருந்துச்சு. பின்னாடி வந்து பில்லியன் இருக்கான். பில்லியன் இல்லை, இதெல்லாம் எந்திரிச்சு நின்று வண்டியை ஏரில் பறக்க விட்டு தான் மேலே போகணும். அதான் தூரமாக இருந்தால் தான் தெரியும் ப்ரோ. 1x 2x தான் தெரியும். 7 கிலோமீட்ரு 24 மினிட்ஸ் காட்டுது ரோடு மோசம்ன்றதுனால. ப்ரோ யானை பாத்தியா? ஸ்மெல்லு தெரியுதா? ஒரு மாதிரி இந்த மட்டன்லாம் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி வருது. எல்லாம் இங்கே எஸ்டேட் தான், ஏகப்பட்ட எஸ்டேட் இருக்குது கீழே. ஒரு மாதிரி ஒரு ரா ஸ்மெல் வருது. ஏதோ மட்டன் சிக்கன்லாம் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இங்கெல்லாம் ஃபென்ஸ் எதுவும் இல்லை, ஓப்பனாக கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனிமலுக்காக. மேலே ஆல்ரெடி ஒரு 5-6 பசங்க போனாங்க, கேரளா பசங்க. ஸோ மேபி ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்களும் போகிறோம். பொலி ரூட்டு. பகலில் இப்போ தான் நான் வரேன். லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் போது ஈவினிங் ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ. விக்கி பைக் அப்போ தான் வாங்கியிருக்கான். வாங்கி 2-3 நாளில் இங்கே வந்தோம். ஆனால் ஏற்றம் ஒன்று வந்திருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முரட்டை ஏற்றம். ப்ரோ பின்னாடி டயரில் காத்திருக்கான்னு பாரு. இருக்கா? காற்றே இல்லாத மாதிரி இருக்கே. சாரி நாங்கள் மறந்துட்டோம். இருக்கு. ஸோ லைட்டாக பஞ்சர் ஆன மாதிரி இருந்தது பேக் டயரு. ஸோ பஞ்சராக என்னன்னு பார்த்தோம். பட் நம்ம ஏஓசிலேயே நம்ம இது பார்த்துக்கலாம். ஸோ ஏர் ப்ரெஷர் 28 இருக்குது. நான் ஃபில் பண்ணல, வீட்டுக்கு போயிட்டு தான் ஃபில் பண்ணணும். மறந்து போய் அந்த ஏர் கம்ப்ரெசர் வந்து சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இறங்கி நின்று பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆன் த கோல இதிலே டிபிஎம்எஸ் இருக்கிறதுனால பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் மை கோட் OL22 டு கெட் 22% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட். அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் டு கெட் ஒன், யூஸ் மை கோட். ரோடு ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குது. ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் பேடாக இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். மேலே வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்து பார்த்தா ஒரு குட்டி மினி ஊரே இருக்குது. எல்லாம் டீ கடை, போஸ்ட். இங்கே பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸு. இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் பைக் பார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் நடந்து தான் மேலே போகணும். எவ்வளோ தூரம் போகணும்லாம் எனக்கு தெரில, ஏன்னா நான் வந்ததில்லை. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஆக்சுவலாக இங்கே ஒரு ஊரே இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடு, கோவில், கடை. ஃபைனல் ஸ்ட்ரெச்சுக்கான ரோட்டை பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரெச்சுக்கான ரோடு. ஓ ஓ ஓ ஓ ஓ வழி இப்படி தான் இருக்குது. டிக்கெட் எடுத்துட்டோம். 248 rupees 3 பேருக்கு. இங்கே ட்ரோன் பறக்க விடக்கூடாது. பறக்க விடுவோம்.